6.84 million tons, an increase of 4.38 million tons. அதே மாதிரி கண்டெய்னர்ல கூட we have handled 6,42,098 TEUs compared to previous years of 6,11,714 TEUs, increase of 4.97%. ஆக்சுவலி இந்த கார்கோவில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன கவனிக்க வேண்டியதுன்னா, எங்களுக்கு வந்து கோல் விச் நாங்கள் வந்து யூஸ்வலாக கோல் தான் எங்களுக்கு வந்து ஒரு மெயின் கார்கோவாக இருக்கும். பட் கோல் வந்து இந்த வாட்டி ரொம்ப கம்மியாக இம்போர்ட் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் டு த டியூன் ஆஃப் அபவுட் 2 million tons. அந்த 2 million tons வந்து நாங்கள் ஆஃப்செட் பண்ணது எப்படின்னு சொன்னால், வீட் கார்கோ இந்த வாட்டி வந்து இந்தியாவில் வந்து இம்போர்ட் நடந்துச்சு. அண்ட் டூட்டுக்குரன் போர்ட்டில் தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வீட் வெசல்ஸ் ஹேண்டில் பண்ணோம். ஸோ அந்த வீட் கார்கோ வந்ததுனால நாங்கள் வந்து போன வருஷத்துக்கு கோல் கார்கோ கம்மியானது அந்த இன் ஸ்பைட் ஆஃப் தேட் எங்களுக்கு வந்து we were able to have an increase compared to last year. And in terms of financial performance also, நீங்கள் பார்த்தீங்கன்னா we have been having a increase in income, but of course எங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சரும் ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆப்ரேட்டிங் ரேஷியோன்னு ஒன்று இருக்குது. And the operating ratio has been 42.38%, which is again a record. And உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னென்னா, நாங்கள் வந்து கெப்பாசிட்டி அடிஷன் 42.58 million tons capacity addition பண்ணியிருக்கோம், which I think is the highest in the country among all the ports. And மீதி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து அஃப்கோர்ஸ் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணியிருக்கோம். So if there is any specific points you want to, or any issue that you want to raise. Berth utilization பார்த்தா it's only about 30%. And over a period of time அதில் வந்து கார்கோ ஹேண்ட்லிங் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதனால நாங்கள் என்ன நினச்சோன்னா, இப்போ வந்து ஒரு 12.8 மீட்டர்ஸ்க்கு அங்கே ட்ரெட்ச் பண்ணி அந்த பர்த் அங்கே இருக்குது. ஒரு 12.8 மீட்டர்ஸ் பர்த்தில் வந்து ஜஸ்ட் ஒரு 2 million 2.5 million tons ஹேண்டில் பண்ணுறது இட்ஸ் நாட் எக்கனாமிக்கல். Whereas அதே பர்த்தில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணனா we will be able to handle about 10 million tons. ஒரு 8 million tons கெப்பாசிட்டி வந்து ஐடில் ஆகுது. அந்த காரணத்தினால அதை வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஆயில் ஜெட்டியை வந்து வேறு ஏதாவது ஒரு சூட்டபிள் லொக்கேஷனுக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறோம். It is just for the utilization of the capacity. கூடுதல் எந்த இதுங்க ஆயில் ஜெட்டி கன்வர்ஷன் அண்ட் it will take at least another minimum 2 to 3 years ஆகுங்க. என்னங்க? ஆமாங்க. இதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அவார்டட் கேட்குறீங்களா? அதானே கேட்குறீங்க. இப்போ அதில் வந்து நீங்கள் வந்து இப்போ என்சிபி 3 இப்போ நீங்கள் நார்த் கார்கோ பர்த் இன்றைக்கி இப்போ டக்கில் போனீங்க இல்லையா, நார்த் கார்கோ பர்த் வந்து அந்த பக்கத்தில் இருக்குது, சவுத் பிரேக் வாட்டர் வந்து இந்த பக்கம் இருக்குது. சவுத் பிரேக் வாட்டர், நார்த் பிரேக் வாட்டர். இப்போ நார்த் பிரேக் வாட்டரில் வந்து என்சிபி 1, அது நார்த் பிரேக் 1 பர்த் நம்பர் 1 பர்த் நம்பர் 2 ரெடியாக இருக்குது. பர்த் நம்பர் 1 வந்து நேவல் லிக்னைட் கார்பரேஷன்,
2 வந்து ஒரு ப்ரைவேட் இவங்களுக்கு கொடுத்துருக்கோம், ஏபிஜே அண்ட் லூயி ட்ரைஃபோஸ் சொல்லி. இப்போ 3 வந்து நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இட் வில் பி கெட்டிங் ஃபினிஷ்ட் இன் அபவுட் 12 months to 15 months. ஸோ 2017 எண்டில் நார்த் கோகோபர்த் 3 வந்து ரெடி ஆயிரும். சார், நமக்கு ஒன் ஆஃப் த மச் பெண்டிங் ப்ராஜெக்ட் வந்து அவுட்டர் ஹார்பர் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப சொல்லிட்டே இருக்கும். பட் இதில் வந்து தேர் இஸ் நோ மென்ஷனிங் அபவுட் அது என்ன ஐ டெல் யூ த ரீசன் என்னன்னா, அவுட்டர் ஹார்பர் ப்ராஜெக்ட் வந்து வி ஆர் நவ் போஸ்ட்போனிங் இட். இப்போ இன்னர் ஹார்பர் கெப்பாசிட்டி அடிஷன் இப்போ வந்து 44 million tons இருக்குது. வி ஆர் ஆடிங் another 40 to 45 million tons. இன்னர் ஹார்பர் வந்து இப்போ மெயினாக வந்து நாங்கள் வந்து இப்போ ட்ரெட்ஜ் பண்ணி 12.8லேருந்து 14.5 meters போக போகிறோம். அதே மாதிரி நீங்கள் அந்த நார்த் கார்கோ பர்த்தில் வந்து நார்த் பிரேக் வாட்டரில் வந்து இன்னொரு அடிஷ்னல் கோல் பர்த்து அப்படின்னா அந்த என்ட்ரன்ஸ் சேனல் மவுத்லேயே ஒரு அடிஷ்னல் coal I mean this thing will be there, coal jetty, then oil jetty வந்து கன்வெர்ட் ஆயிரும். அப்புறம் நார்த் கார்கோ பர்த் 4 which நாங்கள் வந்து கண்டெய்னருக்கு வேண்டி நாங்கள் பிளான் பண்ணோம். பட் அண்ட் ஜெனரல் கார்கோ அதுக்கு வந்து போன வாட்டி பிட் வரல. பட் அது வந்து பிட் ஐ மீன் திரும்ப ரீஸ்ட்ரக்சர் பண்ணி நாங்கள் பண்ணோம். ஸோ இந்த இன்னர் ஹார்பர் கெப்பாசிட்டியை வந்து ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணி முடித்த உடனே we will go to the next phase of outer harbor. There is a complaint that இந்த கொளச்சல் ஹார்பர்ல வந்து மினிஸ்ட்ரியோட ஒட்டுமொத்த இது திருமணனால இது வந்து அப்படி. That's not. I mean it is purely that we want to optimize the inner harbor, then go to the outer harbor. That's it. For last Mr. வந்து he was சொல்றோம் outer harbor a decision ஒரு டிசிஷன் வந்து எடுக்கும்போது சரி இப்போ இன்னர் ஹார்பர் வந்து ஃபுல் கெப்பாசிட்டி 14.5 மீட்டர்ஸ்க்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் அவுட்டர் ஹார்பர் போகலான்னு சொல்லி ஒரு டிசிஷன் எடுத்துக்கோங்க. இல்லைங்க, சைமல்டேனியஸ்லி இல்லை, பிகாஸ் டெட்ஜிங் இருக்குது அதில். இல்லை இல்லை, இது முடிச்சது. No, it's not a mystery. உங்களுக்கு தான் மிஸ்ட்ரி அது, எங்களுக்கு மிஸ்ட்ரியா இல்லை. நான் நீங்கள் இப்போ போயிட்டு வந்தீங்க இல்லையா ஹார்பர் நீங்கள் போயிட்டு வந்தீங்க இல்லையா, இப்போ உங்களுக்கு மிஸ்ட்ரி கிளியராக இருக்கணுமே. அதான் சொல்கிறேன், இது முடிச்சதுக்கப்புறம் we will take up that. ஏன்னா இதே ஏன்னா இந்த இன்னர் ஹார்பர் டெவலப்மெண்ட் அலோ இப்போ வரைக்கும் மறுபடியும் நீங்கள் இன்னர் ஹார்பர் வந்து 14.5 போனதுக்கப்புறமா அவுட்டர் ஹார்பர் வந்து நாங்கள் போஸ்ட்போன் பண்ணிக்கோங்க. ஸோ வருமா வராதாங்கிறத வரும் பிளான் இருக்குது. அதுக்கு வேண்டி உள்ள எல்லா ஐ மீன் எக்யூப்மெண்ட்ஸும் எங்கிட்ட இருக்குது போர்ட்டில். சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ் நாங்கள் பண்ணியிருக்கோமே, நாங்கள் வந்து அதில் உங்களுக்கு ப்ரெசன்டேஷனில் கூட கொடுத்துருக்கோம் எந்த அளவுக்கு நாங்கள் வந்து சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு. ஆக்டிவிட்டீஸ் எஸ்பெஷலி ஃபார் யூனோ தி வெல்ஃபேர் பெனிஃபிட்ஸ் ஃபார் தி underprivileged girls school and also of course the boys school and development of recreation facilities, parks, lights, all that we are taking it up and doing it. But of course in addition to that நாங்கள் வந்து இப்போ CCTV cameras போட்டிருக்கிறோம். and CCTV cameras, number of cameras, how much is it? 112. About 112 CCTV cameras நாங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். and so electronic monitoring is being increased. நாங்கள் வந்து ரெடியாக இருக்கிறோம். பட் அந்த ஃபைனல் கப்பல் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஏஜென்ட்ஸ் நாட் ரெடி. எதுங்க? ஆமா, டோல்கேட்டு. சிஎஸ்எஃப் ஆமா, இல்லை புரியுது. பட் எங்களுக்கு வந்து
customs bound area starts from the green gate. So green gate la irundhu CSF are posted. So we give importance for the from the customs bound area. We on the starting la vandu special purpose vehicle ku vendi it was decided that initially we have given 50 crores.